அடுத்ததாக ஒரு செய்தியை காட்டுவாங்க. பைஹக்கியிலையும் திருமிதியிலையும் வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில என்ன வருது? ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீக்கு போவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இரவுல தங்குற நாள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வந்து வேற யாருடைய வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி வேற மனைவியோட வீட்ல எந்த இரவுல வந்து நான் தூங்கினதை பார்த்து ரசூலுல்லாஹ் வந்து ஆடையை கலட்டுறாங்க. திரும்ப ஆடையை உடனே அணிஞ்சு கொள்றாங்க. ஓ, ஆடையை கலட்டுறமாய் கலட்டிட்டு முள்ள நான் தூங்குறத விளங்கி திரும்ப அணிஞ்சு கொண்டு எங்கேயோ போறாங்க, அடுத்த மனைவியோட வீட்டுக்கு போறாங்க, நாளை வந்து எனக்கு தராம வேற மனைவிக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சு ரசூலுல்லாஹ் பின்தொடர்ந்து போவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? ஜன்னத்துல் பக்கீக்கு போய் அங்க உள்ள அந்த உஹது போர்க்களத்துல ஷஹீதான சுஹதாக்களுக்கு, மூமின்களுக்கு, நல்லடியார்களுக்கு இஸ்திக்பார் செய்வாங்க. அதை பாக்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பார்த்துட்டு திரும்ப பின்னாடி ஓடி வந்து மூச்சு திணற வீட்ல வந்து சாஞ்சி கொள்றாங்க. ரசூலுல்லாஹ் ரிட்டர்ன் வந்து கேக்குறாங்க, ஆயிஷாவே என்ன மூச்சு திணறுது, என்ன தடுமாற்றம் என்று கேக்குறாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மார்பில் எப்படி தட்டி சொல்வாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உனக்கு துரோகம் செய்வார்கள் என்று நினைத்து விட்டாயா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க துரோகம் செய்வாங்களா? துரோகம் செய்ய மாட்டாங்க. நீயா சொல்லு, இல்லாட்டி அல்லாஹ்க்கு அறிவிச்சு கொடுத்துருவாங்கன்றாங்க. அதான் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே வந்தீங்க, ஆடையை கலட்டுறமாய் கலட்டினீங்க, அப்படியே போனீங்க, எங்கேயோ வேற மனைவி கிட்ட போறீங்கன்னு நினைச்சு பொறாமையின் காரணமாக, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக உங்களை பின்தொடர்ந்தேன். அதாவது சந்தேகப்பட்டு உங்களை பின்தொடர்ந்தேன். உங்களை பின்தொடர்ந்து வந்து நீங்களோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நீங்கள் உங்களை அர்ப்பணித்தீர்கள், நானோ இந்த உலக காரியத்துக்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன், உலக விஷயத்துல நான் தவறா புரிஞ்சிட்டேன் என்று சொல்ற ஒரு ஹதீஸ் வரும். இந்த ஹதீஸை பொறுத்தளவுல இது பலவிதமான நூல்கள் அறிவிக்கப்படுகிறது, சரியான அறிவிப்பு தான். ஆனா இந்த மேலதிகமா சில செய்திகள் வரும் பைஹக்கிலையும் திருமிதியிலையும். இந்த வரக்கூடிய அறிவிப்புகள் பலவிதமான செய்திகளா இருக்குது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஏன் போனேன் தெரியுமா? இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஷஅபான் மாதத்துல இறங்குறார். இல ஸமாஇ துன்யா, துனியாவுடைய வானத்துக்கு இறங்குறார். ஃபயக்ஃபிரு லஅக்ஸர மின் அததி ஷாரி கனமில் கல்பி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கலப் கோத்திரத்திலான ஆட்டுக்குட்டிய ரோமங்கள் அளவுக்கு அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். அந்த கலப் குலத்திர ஆட்டுக்குட்டிய அந்த நிலைமை என்ன, ரொம்ப அதிகமான ரோமங்கள் இருக்கும் அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு. அந்த அளவுக்கு ரசூல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்பு கொடுக்கிறான் என்றதனால தான் நான் போனேன் என்று இந்த ஷஅபான் நடுவை பாவ மன்னிப்புக்குரிய ஒரு இரவாக சொல்லப்படுகின்ற இந்த திருமிதியில் வரக்கூடிய செய்தியை இமாம் திருமிதி அவர்களே இது ரொம்ப பலவீனமான செய்தி, இது ஆதாரத்துக்கு உகந்த ஒரு செய்தி அல்ல என்று சொல்வதை பார்க்கிறோம். யஹ்யா பின் அபீ கஸீர் என்பவர் உர்வாவிடம் இருந்து எதையும் கேட்காத நிலையில் இது முர்சலான நிலையில் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி என்பதை இமாம் திருமிதி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று பைஹக்கி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல முஹம்மது இப்னு ஈசா இப்னு ஹய்யான் என்பவர் இடம்பெறுகிறார். இவர் மத்ரூக்குல் ஹதீஸ்களில் கைவிடப்பட்டவர் என்று பலவீனமான நிலைக்கு வந்ததாகவும், இவரை பற்றி இமாம் தாரகுத்னி அவர்கள் இவர் ஒரு பொருட்படுத்த கூடிய ஒரு ஆள் கிடையாது என்று சொன்ன செய்தியும், இதிலே வரக்கூடிய சல்லாம் இப்னு சுலைமான் என்பவர் இவர் ரொம்ப பலவீனமானவர் என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இதை வைத்து அமல் செய்யலாம் என்று கேட்டா இதை வைத்து அமல் செய்ய முடியாது. அப்ப எதை வச்சு நீங்க இந்த ஷாபான் மாதத்தை புனிதமாக ஆக்குறீங்க, எதை வச்சு நோன்பு நோட்ட வைக்கிறீங்க? மார்க்கத்தில் இல்லாத வழிகாட்டாத ஒரு செய்தியை சொல்லி எப்படி நாங்கள் ஷாபானை புனிதமாக ஆக்குவோம் என்பதை உலமாக்கள் யோசிக்கணும். அப்ப மௌமூங்களாக பின்பற்றக்கூடியவர்களாக மார்க்கத்தை விளங்கக்கூடிய பொதுமக்களுடைய கட்டளை என்ன? அல்லதீன யஸ்தமியூனல் கௌல, அவர்கள் சொல்லை செய்யமெடுப்பார்கள். யாரு சொன்னாலும் செய்யமெடுக்கணும். ஃபயத்தபியூன அஹ்ஸனா, அதிலே அழகானதை பின்பற்ற வேண்டும். 39வது அத்தியாயத்துல அல்லாஹ் 17 18 வசனங்கள்ல சொல்கிறார்.